Hi guys, welcome back to my YouTube channel. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா 30 நாளில் எப்படி இங்கிலீஷ் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம வந்து கற்றுக்கிறது அப்படின்ட்டு ஒரு மினி கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்தில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் சரி, இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸாகவும் சரி. ஸோ இந்த 30 நாள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மினி கோர்ஸில் எல்லா கிராமர், ஸோ நீங்கள் எந்த ஒரு இன்ஸ்டியூட் போனாலும் சரி, எந்த ஒரு ட்ரைனிங் சென்டர் போனாலும் சரி, இந்த ரூல்ஸ் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரூல்ஸை நான் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறேன் இந்த 30 நாளில், சரிங்களா? ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் நாளாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படிலாம் வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணலாம், என்ன மாதிரி சுச்சுவேஷன்லாம் சொல்லலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் என்டர் த கிளாஸ், ப்ளீஸ் ஐ ரெக்வெஸ்ட் யூ டு சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் அண்ட் ஆல்சோ கிளிக் த பெல் ஐகான் டு கெட் நோட்டிஃபைட் when I post வீடியோஸ். சரிங்களா கைஸ்? இன்னைக்கு இந்த ரூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இந்த ரூல்ஸ் தெரியாது. மேக்ஸிமம் பீப்புள் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, பட் மெனி பீப்புள் do not know this rules. ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட் ப்ளஸ் present verb plus extension. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா plural subject plus be verb தான் மெயின் verb, சரிங்களா? present verb plus extension. So he plays, she goes, he sings, she cooks, he walks. ஸோ இந்த லாஸ்ட்டாக இந்த எஸ் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. does plus play plays, does plus go goes, does plus sing sings, does plus cook cooks, does plus work works. ஸோ இது பார்த்தீங்கன்னா சிங்குலர் சப்ஜெக்ட் ப்ரெசன்ட் வேர்ப் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலும் பல தகவலை தரும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஹீ சி இட்டுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபார்முலா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல. ஸோ இந்த எக்ஸாம்பிள் சென்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம சில சுச்சுவேஷனில் எப்படி நம்ம சென்ஸ் மேக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். அதே பார்த்தீங்கன்னா ப்ளூரல் சப்ஜெக்ட் ப்ளஸ் ப்ரெசன்ட் வேர்ப் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலும் பல தகவலை தரும். டூ ப்ளஸ் ப்ளே ப்ளே, டூ ப்ளஸ் கோ கோ, do plus sing, do plus cook, do plus work. சிங்குலருக்கு இந்த பிளேஸ்னு வரும், ப்ளூரலுக்கு பிளே. ஓகேங்களா? சிங்குலருக்கு கோஸ், ப்ளூரலுக்கு கோ. அதே பார்த்தீங்க அப்படின்னா சிங்குலருக்கு சிங், குக்ஸ், குக், ஒர்க்ஸ், ஒர்க். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கூட சில எக்ஸாம்பிள் சென்ஸோட நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ஃபார்மேஷன், கேள்வி கேட்குறது எல்லாமே வரும். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஈஸியாக. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நிறைய விஷயம் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும், சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சென்ஸோட பார்ப்போம். சிங்குலர் சப்ஜெக்ட் ப்ரெசன்ட் வேர்ப் எக்ஸ்டென்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா she speaks well, அவள் நல்லா பேசுகிறா. அவள் நல்லா பேசி கொண்டிருக்கிறாள் அல்ல. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா அவள் நல்லா பேசி கொண்டிருக்கிறாள் அப்படின்னா அது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவள் நல்லா பேசுகிறா. சிம்பிளாக சொல்கிறது அவள் நல்லா பேசுகிறா. he goes to school, அவன் ஸ்கூலுக்கு போகிறான். she reads daily, அவள் டெய்லியும் படிக்கிறாள். she loves me, அவன் என்ன நேசிக்கிறாள். he hates me, அவன் என்ன வெறுக்கிறான். அனு cooks well, அனு வந்து நல்லா வந்து சமைக்கிறான். சுஜி calls me, சுஜி எனக்கு வந்து கால் பண்ணுறா. சேட்டு லேர்ன்ஸ் இங்கிலீஷ், சேட்டு வந்து இங்கிலீஷ் வந்து லேர்ன் பண்ணுறாரு. மகா ஒர்க்ஸ் ஹார்ட், மகா வந்து அதிகமாக ஒர்க் பண்ணுறாரு. she knows about us, அவளுக்கு நம்மளை பற்றி தெரியுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பிளில் ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு she speaks very well in English. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் வந்து அதிகப்படுத்தி நீங்கள் வந்து பேச கற்றுக்கோங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே எக்ஸாம்பிள்ஸை வச்சு இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சு அதே பார்த்தீங்கன்னா ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சில எக்ஸாம்பிள் சென்ஸ் சொல்கிறேன். ஸோ அது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ப்ளூரல் சப்ஜெக்ட் ப்ரெசன்ட் வேர்ப் எக்ஸ்டென்ஷன். ஸோ அதே பார்த்தீங்கன்னா சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எஸ் வரும். ஏன்னா அது ஆல்ரெடி நம்ம வந்து ஃபார்முலா பார்த்துட்டோம். டஸ் ப்ளஸ் கோ கோஸ், டஸ் ப்ளஸ் ப்ளே பிளேஸ். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்? டூ ப்ளஸ் ப்ளே, டூ ப்ளஸ் கால். ஸோ அந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம இப்போ சென்ஸ் மேக் பண்ண போகிறோம், சரிங்களா? ப்ளூரல் சப்ஜெக்ட் ப்ரெசன்ட் வேர்ப் எக்ஸ்டென்ஷன். தே ப்ளே டெய்லி, அவங்க வந்து டெய்லியும் விளையாடுவாங்க. தேனா என்ன அவர்கள், தே கால் மீ, ஸோ அவங்க வந்து என்ன கூப்பிட்றாங்க. அது பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட்ல அவங்க என்ன கூப்பிட்றாங்க. தே கால் மீ, ஐ ஹாவ் டு கோ நவ் அப்படின்னு சொல்கிறது. வி லிசன் டு நியூஸ், நாங்கள் வந்து வீணா என்னன்னா நாம், நாங்கள் அப்படின்னு சொல்கிறது, சரிங்களா? ஸோ வி லிசன் டு நியூஸ். ஐ ரைட் லெட்டர்ஸ், நான் வந்து லெட்டர் எழுதுறேன். ஸோ ஐக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூரல் சப்ஜெக்ட் ஃபார்மாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஐ ரைட் லெட்டர்ஸ், நான் வந்து லெட்டர் எழுதுறேன். தே டெல் ஸ்டோரிஸ், அவங்க வந்து ஸ்டோரிஸ் சொல்கிறாங்க. தே கோ டு டெம்பிள், அவங்க வந்து கோயிலுக்கு போகிறாங்க. தே லவ் டு டூ இட். ஸோ இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். தே லவ் டு டூ இட்.
அவங்க வந்து இதை செய்யறதுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. they love to do it, that's why I'm with them. ஸோ அவங்களுக்கு வந்து இதை பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. they love to do it. I read daily books. நான் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே புக்ஸ் படிப்பேன். ஸோ அதனால தான் நான் சொல்லியிருக்கேன். every single day you have to read books, then your communication skill will be raised. A lot of time I say reading will help you to improve your life, not only in communication skill. ஓகேங்களா? ஸோ அந்த டாபிக் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். I read daily books. நான் தினமே பார்த்தீங்கன்னா புக்ஸ் படிப்பேன். I listen music daily. நான் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்ஸ் கேட்பேன். You walk fast. நீங்கள் ரொம்ப வேகமாக நடக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதான். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கைஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணுறது. ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அவள் பண்ணிகிட்ருக்கா, அவள் சமைக்கிறா, அவங்க போயிட்டுருக்காங்க, நான் பேசிகிட்ருக்கேன். ஐ ஸ்பீக் இன் இங்கிலீஷ். நான் வந்து இங்கிலீஷில் பேசுகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் மேக் பண்ணி உங்களுடைய செல்ஃப் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸில் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ till end. It's my pleasure to have you all looking and learning a lot from my YouTube channel. And thank you so much. I see you on my next video. Till that, this is Rattle Setup. Bye bye.